விஸ்வாசம் மூவிலேருந்து கண்ணான கண்ணே ஆராரோ அதை ரொம்ப அழகா ஒரு லிப்சிங். எப்படி வந்து ஒரு கல்யாணத்துலனா வந்து ஒரு மாப்பிள்ளை அழைப்புனா ஒரு நலங்கு, அதுக்கப்புறம் ஊஞ்சல் இருக்கும், அந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக்லேயும் சரி சினிமா மியூசிக்லேயும் சரி ஓவர் த சென்ச்சுரிஸ் இந்த ராகம் இல்லாத பாட்டே சினிமா பாட்டே இல்லைன்னு சொல்லணும். ஜனனி ஜனனி பியூட்டிஃபுல் கிளாசிக்கல் கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், நம்ம சொல்லுவோம் எனக்கு கர்நாடிக் மியூசிக்லாம் வராதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட இந்த பாட்டு வந்து பாடினா இது டைம்லெஸ், இது ப்ரைஸ்லெஸ். இதுதான் வந்து ராகத்தோடைய ஒரு மகிமை. இந்த மாதிரி கோல்டை விட இன்னும் மதிப்பு ஜாஸ்தி இந்த ராகங்கள். ஏன்னா பாவம், ராகம், தாளம், அதுதான் நம்மளோட பாரதம். நீப பதனிதமாக சரிகமம்ம பாரிதி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சங்கீதம் அப்படின்றது கீதம், வாத்தியம், நிறுத்தம். டான்ஸ் மியூசிக்குக்காக ரொம்ப அழகான பாட்டுக்கள்லாம் வந்து சினிமா மியூசிக்கில் வந்திருக்கு. திருவருட் செல்வர் அப்படின்றதுல பத்மினி அம்மா ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ண பாட்டு. கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் பி சுஷீலா அவர்களுடைய குரலில் சிந்தனை செய் மனமே அந்த மாதிரி ஒரு பாட்டும். மன்னவன் வந்தானடி அந்த லைனை பாடுமா. மன்னவன் வந்தானடி தோழி. அப்புறம் சுந்தரி கண், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. இந்த கல்யாணி ராகம்னு பேர் இதுக்கு. இதோட ஸ்கேல் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்புறம் இந்த பாட்டையை நம்ம வந்து கேட்டு ரசிக்கலாம். பாடுமா. சங்கராபரணம் அப்படின்ற மூவி வந்திருக்கும், அது ஒரு ராகத்தோட பேர். சங்கராபரணத்தில் சின்னம்மா, இதில் ஆனால் கல்யாணியில் பெரியம்மாவாக மாறிடுறாங்க. இது வந்து 65th மேளா, மேச்ச கல்யாணின்னு பேர். ஸோ இந்த மன்னவன் வந்தானடி பாட்டை இப்போ வாசிக்கிறேன். கமலாம்பர் அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜ சுவாமி, ஷியாமா சாஸ்திரி அவர்கள் பீரானவர லீச்சி ப்ரோ ஊமு நின்னு இந்த மாதிரி ட்ரினிட்டி, தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் அவர்களே எல்லாரும் இந்த ராகத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு கல்யாணத்துலனா வந்து ஒரு மாப்பிள்ளை அழைப்புனா ஒரு நலங்கு, அதுக்கப்புறம் ஊஞ்சல் இருக்கும், அந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக்லேயும் சரி சினிமா மியூசிக்லேயும் சரி ஓவர் த சென்ச்சுரிஸ் இந்த ராகம் இல்லாத பாட்டே சினிமா பாட்டே இல்லைன்னு சொல்லணும். ஜனனி ஜனனி பாடு. ஜனனி ஜனனி ஜனனி
சிந்தனை செய் மனமே. இப்போ மன்னவன் வந்தானடி பாடுவாங்க, கேளுங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன். மன்னவன் வந்தானடி தோழி, மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் இந்த ஸ்வரம் பாடுறச்சு இந்த பாட்டிலே ஸோ இந்த பாட்டில் அவ்வளோ கர்நாடிக் மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்த யூசேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தனா கூட அதில் கொஞ்சம் தவில், மிருதகம், எல்லா விதமான பியூட்டிஃபுல் கிளாசிக்கல் கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், நம்ம சொல்லுவோம் எனக்கு கர்நாடிக் மியூசிக்லாம் வராதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட இந்த பாட்டு வந்து பாடினா இது டைம்லெஸ், இது ப்ரைஸ்லெஸ். இதுதான் வந்து ராகத்தோடைய ஒரு மகிமை. எங்கே இருந்தாலும் வந்து கோல்டுக்கு மதிப்பையோ, அதே மாதிரி இந்த மாதிரி கோல்டை விட இன்னும் மதிப்பு ஜாஸ்தி இந்த ராகங்கள். ஏன்னா பாவம், ராகம், தாளம், அதுதான் நம்மளோட பாரதம். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி விச் இஸ் ஃபுல் ஆஃப் ராகாஸ். நே மாரே சகரே மாரே மதனே நிவமரே. So if you want to learn the song நிரிக சகரிக, நிறைய இடத்துல நான் பாட்டிருக்கேன் ஃபிலிம் மியூசிக்கில் கீ என்ன அப்படின்னு கேட்பாங்க. த கீ இஸ் கால்ட் ஸ்ருதி. எந்த ரோடில் அந்த வீடு இருக்குது, எந்த லேனில் அது எத்தனாவது ஃப்ளோரில் இருக்குது அப்படின்றது இன்டர்வல். ஸோ சரி, இதுக்கு சதுஸ்ருதி ரிஷபம்னு பேர். ரீக அந்தரகாந்தரம், நான் சொன்னேன் இல்லையா பெரியம்மான்னு. கமா பா பெரியதா சின்ன நீ இல்லை, பெரிய நீ சா சின்ன நீ இதில் வரமாட்டாங்க. ஏன்னா இதில் பெரியம்மாவும் பெரிய அண்ணாவும் வந்துடுவாங்க. சரி கம பத நீ சா சாணி த ப மகரே சா. நான் எதுக்காக சின்ன நீன்னு சொல்கிறேன்னா, சில வரக்கூடாத ஸ்வரங்கள் வந்ததுன்னா அது அர்ஷஸ்வரங்கள் சொல்கிறோம். தட் வில் நாட் பி பார்ட் ஆஃப் திஸ் குரூப். ஸோ ராகத்துக்குன்னு ஒரு குரூப்பிங் இருக்குது. அதை தான் நம்ம 72 மேளாவில் வந்து கிரமசம்பூர்ணம்னு சொல்கிறோம். நீங்கள் எவ்வளோ கர்நாடிக் மியூசிக் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபிலிம் சாங்ஸ் கேட்டுறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் அதை புரிஞ்சுண்டு பெரிய வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய நேம் சம்பாதிக்கிறதுக்கும் கர்நாடிக் மியூசிக் வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட் உங்களுக்கு. அடுத்த பாட்டை பார்க்கலாமா? மியூசிக் அண்ட் மூட் அப்படின்ற போது சில நாள் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சில நாள் சொல்கிறோம் அப்பா ரொம்ப டல்லாக இருக்குப்பா, மொமெண்ட்டே இன்றைக்கி ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மியூசிக்கு வந்து ஒரு ரசபாவம் இருக்குது. பனீர் சதா பமபகரி கமபனி சதா பமதரி. ஹிந்துஸ்தானியில் இதுக்கு பட்டு தீப் அப்படின்னு பேர். இந்த ஸ்கேல் பாருங்க. இதில் ஒரு அழகான பாரதியார் பாட்டு இருக்கே, அதை பாடுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. ஸோ இந்த பாட்டை கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஈமான் மியூசிக்கில் சித் ஸ்ரீராம் அவர்கள்
அஜித் அவர்கள் நடித்த விஸ்வாசம் மூவிலேருந்து கண்ணான கண்ணே அதை பாடுமா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. ஸோ ஒரு ஃபாதர் அண்ட் குழந்தை பண்ற போது ஆராரிராரோ அதை ரொம்ப அழகா ஒரு லிப்சிங். ஒரு அழகா ஒரு ஊஞ்சல் ஆட்டுற போது இந்த மாதிரி வர மூமெண்ட்டுக்கு கமகம்னு பேரு. இதுக்கு ஆசிலேஷன்னு சொல்லுவோம். வாட்சில் பழைய கால அந்த பிரிட்டிஷ் கிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டுலம் அழகா லெஃப்ட் ரைட் டிக்டாக் டிக்டாக். இப்போ வந்து இட்ஸ் ஆல்சோ த நேம் ஆஃப் அன் ஆப். ஸோ பட் பழைய காலத்தில் வந்து இது வந்து ரொம்ப டைம் ஃப்ரேமுக்கு ஸ்டிக் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வருது. ஸோ கண்ணான கண்ட இமாம் வந்து ஹியஸ் லைக் எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பட்டுதீப். அஃப்கோர்ஸ் பெரியதா சின்னதா நிறைய எல்லாம் வந்து சினிமாவில் எப்போவுமே வந்து அந்த யூசேஜ் ஆஃப் த ஸ்பெஷல் நோட்ஸ் கிவ்ஸ் இட் அ ஸ்பெஷல் ஃப்ளேவர். ஸோ இதுதான் ராகா பட்டுதீப். சில ராகங்கள் வந்து ஹிந்துஸ்தானியில் இல்லாத ஒரு ராகம், கர்நாடிக்கில் இல்லாத ஒரு ராகங்கள்னு சில இருக்குது. இல்லாத இந்த சென்ஸ் நாட் இன் யூஸ், வேணும்னா பாடலாம். ஸோ அந்த மாதிரி பட்டுதீப் வந்து ஹிந்துஸ்தானி ராகத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு மெயினாகவே. பட் நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் வி யூஸ் இட் மோர் இன் பஜன்ஸ், ஒரு பாரதியார் பாட்டு அந்த மாதிரி. ஸோ அடுத்த ராகத்தை பார்த்து மகிழலாமா? டூயட் மூவியில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா அவர்கள் ஏஆர் ரெஹமான் இசையில் அஞ்சலி புஷ்பாஞ்சலி அப்படின்ற பாட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஹிட். ஒரு சின்ன குழந்தை ரோடில் கூட அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. ஸோ இதில் வந்து 2-3 ராகங்கள் சேர்ந்து வருது. எப்படி வந்து நம்ம கல்யாணத்துக்கு போனால் ரொம்ப அழகாக பாயசமும் இருக்கும், ஜாங்கிரி இருக்கும், வி ஹாவ் அ குலாப் ஜாமுன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்வீட்னஸ் தான், பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஷேப் அண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம ரூபம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி உலகத்திலே நம்ம பார்த்தோம்னா வைஷ்ணோ தேவி ஒரு மாதிரி இருப்பாங்க, துர்கா மாதா பார்த்தா அவங்க வந்து சிம்ஹத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ராகத்து ஒன்று சேர்ந்து வரப்போது அது வந்து ஒரு சங்கமம் ஆகிறது. இது வந்து ஹிந்துஸ்தானி ஆலயா பிலவல்ல வருது. கொஞ்சம் அஞ்சலி பாட்டு பாடுமா? அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. பூவே உன் பாதத்தின் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண்கண அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. இதோட சுரம் கபசா பாருங்க, அப்படியே நீ பதனிதமாக சரி கமம் பரிடி. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. ஸோ இதுக்கு வந்து ஹிந்துஸ்தானி அம்மா நீவா. ஸோ இது என்ன ராகம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஹிந்துஸ்தானியில் மாண்டுன்னு இருக்குது.
இந்த மாண்ட் எப்பேற்பட்ட ராகம் அப்படின்னா, இந்த மலையிலேருந்து இந்த ஃபவுண்டன் வரப்போது நம்மளை அறியாத அதோட ஒரு அழகை பார்த்து நம்மளை மறந்து பாடுறோம். ஸோ இந்த தீமும் அப்படிதான், அஞ்சலி புஷ்பாஞ்சலி. ஸோ சுவாமிக்கு நம்ம புஷ்பத்தை போடுற போது நம்ம மைண்ட் எவ்வளோ லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரைட் மெலடி. எப்போ வந்து நம்ம பூஜை பண்ணுறோம், நல்ல சன்ரைஸ் ஆகிற போது பண்ணுறோம், இல்லை ஏர்லி மார்னிங் பண்ணுறோம். பட் த ஸ்பிரிட் ஆஃப் த ஹார்ட் இஸ் சம்திங் லைக் விச் இஸ் ஓப்பன், விச் இஸ் ஸோ க்ளோரியஸ். சொல்லுவோம், மனசை நல்லா ஃப்ரீயாக வச்சுட்டா ரொம்ப அழகாக நம்ம வந்து அந்த நாளோட வேலை பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் சரிக கமாம பரீரிரி சரிக கமாம தபரீரிரி. ஸோ திஸ் இஸ் கால்ட் த ரிப்பீட்டிங் மோட்டிவ். இதுதான் வந்து க க ரி க ரி சரி க க பத த சரி க க க த ப க ரி க க ச த ப க ரி. ஸோ கர்நாடிக் மியூசிக்கில் வர்ணங்கள், கீதங்களில் இந்த மாதிரி ரிப்பீட்டிங் லைன்ஸ் சன்னு தாங்க ஸ்ரீ நீ அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பேசேஜஸில் நான் வாசிக்க பாருங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த ரெப்பிட்டேஷன் வரப்போது இட் ஹைலைட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக ஒரு காதல் உணர்வை எப்படி வந்து சொல்கிறது அப்படின்ற ஒரு பாட்டை மியூசிக்னால நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ராகம் பார்க்கலாமா?